மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் பாட்டம்ல இருந்து இப்போ டாப் 4க்குள்ளே வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் செம டேஞ்சரஸான டீமாக இப்போ தெரியுறாங்க. அவ்வளோ மேட்ச் வின்னர்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் சீசன் ஸ்டார்டிங்கில் சில ரீசன்ஸ்னால அவங்களால வின் பண்ண முடியல. ஒவ்வொரு மேட்சும் 1-2 பிளேயர் சொதப்பினால மேட்ச் தோத்துட்டு இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீமாக ஜெல் ஆகலை. பிளேயர்ஸ்குள்ளே ஈகோ சண்டைன்னு ஃபேன்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தா லைனாக 4 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க. 4மே செம கம்ஃபர்டபுளான வின். இந்த 4 மேட்ச்சில் ஒரு பாயிண்ட்ல கூட மும்பை இந்தியன்ஸ் டேஞ்சரில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. செம ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. பிளேயிங் 11ம் இம்பாக்ட் பிளேயரும் சூப்பராக இப்போ செட் பண்ணிட்டாங்க. அந்த விக்னேஷ் புத்தரோட ஸ்பாட் மட்டும்தான் ஒரு சின்ன வீக்னஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அவர் பவுலிங் போடாமையே 20 ஓவர்ஸ் போடுற அளவுக்கு இவங்ககிட்ட பவுலர்ஸும் வச்சுருக்காங்க. கரண் சர்மா இன்ஜுரி ஆயிருக்காரு. அவர் ரிட்டர்ன் ஆகிட்டா பிளேயிங் 11க்கு வந்துருவார். சீசன் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டாப் 4க்கான ஃபேவரட்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் மும்பை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஆனால் அவங்க ஏன் இப்போ கம்பேக் கொடுக்க முடிஞ்சதுன்னா அவங்க ஒரு சாம்பியன் சைடு. ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லைன்னு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கும் ஒரு கவலையே இருந்துச்சு. ரோஹித்தும் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு. மும்பை பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க மாதிரி தான் தெரியுது. அந்த விக்னேஷ் புத்தூர் ஸ்பாட்டும் ஷார்ட் பண்ணிட்டா மும்பை இந்தியன்ஸ் 6th ஐபிஎல் டிராஃபி கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட கடப்பார பேட்டிங் லைனப் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க பவுலிங் லைனப்பும் அதே அளவுக்கு ஹை லெவல் பவுலர்ஸாக இருக்காங்க. பவர் பிளேயில் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் பும்ரா எந்த ஃபேஸில் வேணால் போட வைக்கலாம். ஹர்திக் பாண்டியா சுச்சுவேஷன் பொறுத்து 3 to 4 ஓவர்ஸ் போடுவார். ஸ்பின் போட சாண்ட்னர் இருக்காரு, நல்லா போடுறாரு. எக்கனாமிக்கலாக சூப்பராக இருக்குது. அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூரில் தான் மும்பைக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. வில் ஜாக்ஸும் இருக்காரு ஸ்பின் போடுறதுக்கு. கரண் சர்மா வந்துட்டா அவர் ஆட்டோமேட்டிக்காக பிளேயிங் 11ல் வந்துருவார். அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூரை ட்ராப் பண்ணிடுவாங்க. மும்பை இந்தியன்ஸோட செம ப்ளஸ் என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் நம்பி அந்த டீம் இல்லை. எல்லாருமே வந்துட்டு மேட்ச் வினர்ஸாக இருக்காங்க. இந்த 3 இயர்ஸ் இந்த ஸ்குவாடை வச்சு மும்பை இந்தியன்ஸ் ஒரு ட்ராஃபியாச்சும் மினிமம் வின் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயமும் நாம கிளாரிஃபை பண்ணணும். மும்பை இந்தியன்ஸ் தோக்குறப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சரியில்லைன்னு ஹர்திக்கை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறப்போ யாருமே ஹர்திக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டேறாங்க. இதுக்கு ரீசன் ஹர்திக் மேலே இருக்கிற ஹேட்ரிடாக கூட இருக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் டிராஃபி வின் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டீம் டு வின் 6 ஐபிஎல் டிராஃபின்னு இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2025ல டிராஃபி வின் பண்ணுவாங்களா, இல்லை பிளே ஆஃப் மட்டும் குவாலிஃபை ஆவாங்களா, இல்லை லீக் ஸ்டேஜ்லேயே எலிமினேட் ஆயிடுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.